வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். சம்பவம் அன்னைக்கு ஹைதராபாத் அமிஸ்தாபூர் பகுதிக்கு கீழே இருக்கிற பாலத்துல ஒரு பெண்ணோட சடலம் இருக்கிறதா மஹபூப் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. தகவல் கிடைச்ச அடுத்த சில நிமிஷத்திலேயே கிரைம் ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் இறந்த சடலத்தை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. காரணம், அந்த பெண்மணியோட முகம் துள்ளி கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கம்ப்ளீட்டா சதஞ்சிருந்திருக்கு. இருந்தாலும் போலீஸ் கில்லருக்கு எதிராக ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கிரைம் நடந்த அந்த பகுதியை சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயும் சல்லடை போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இறுதியா இறந்து போன அந்த பெண்மணி கிட்ட இருந்து ஒரு மொபைல் நம்பரும் ஒரு பஸ் டிக்கெட்டும் கிடைச்சிருக்கு. இத முக்கிய க்ளூவா எடுத்து விசாரணையை தொடங்கின போலீஸ்க்கு அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி பல பயங்கரமான விஷயங்கள் தெரிய வருது. அப்படி இந்த கேஸ்ல என்ன நடந்தது, குற்றவாளி யாரு, அவன் இதுவரை என்னென்ன குற்றம்லாம் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுக்க வீடியோவை எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இறந்து போன அந்த பெண்மணி யாருன்னு தெரிஞ்சுக்க சில ஸ்பெஷல் டீமை களத்துல இறக்கி அந்த பஸ் டிக்கெட்டை வச்சு தீவிர விசாரணை நடத்தினதுல இறந்து போன அந்த பெண்மணி மஹபூப் நகர்ல வாழ்ற லக்ஷ்மின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்ததா அந்த பெண்மணி கிட்ட இருந்து எடுத்த அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்றாங்க. அந்த கால் அட்டன் பண்ணி பேசின சுரேஷை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து கிடுக்குப்பிடியா விசாரிக்கும் போது அந்த நபர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்னோட ரிலேட்டிவான லக்ஷ்மி 2000 ரூபாய் பணம் வேணும்னு கேட்டு எனக்கு கால் பண்ணினாங்க. நானும் அவங்க சொன்ன இடத்துக்கு போய் பணத்தை கொடுத்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்றாங்க. அடுத்ததா லக்ஷ்மி யாரோட மொபைல் நம்பர்ல இருந்து சுரேஷ்க்கு கால் பண்ணினாங்கன்னு விசாரிக்கும் போது இன்னொரு நபர் பிடிபடுறாரு. அப்படி போலீஸ் கிட்ட பிடிபட்ட அந்த நபர் ஒரு வழிபோக்கர்னு சொல்லப்படுது. அதாவது குறிப்பிட்ட ஒரு நாள்ல லக்ஷ்மிக்கு 2000 ரூபாய் பணம் தேவைப்பட்டிருக்கு. சாலையில நடந்து போயிட்டு இருந்த ஒரு நபரை கூப்பிட்டு, நான் என்னோட ரிலேட்டிவ்க்கு கால் பண்ணி பேசணும், உங்களோட மொபைல எனக்கு தாங்கன்னு கேட்டு வாங்கி சுரேஷ்க்கு கால் பண்ணிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது சுரேஷ் மற்றும் அந்த வழிபோக்கர் இவங்க 2 பேருக்குமே லக்ஷ்மியோட கொலையில எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்படின்னா லக்ஷ்மிய கொலை பண்ணின அந்த மர்ம நபர் யாருன்னு தெரியாம புலம்ப ஆரம்பிச்ச போலீஸ் கிரைம் நடந்த அந்த பகுதியை சுத்தி இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணினதுல லக்ஷ்மி ஒரு நபர் கூட நடந்து போற மாதிரியான ஒரு ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. ஆனா லக்ஷ்மி கூட போற அந்த நபரோட ஃபேஸ் கிளியரா தெரியாததுனால போலீஸ்க்கு இந்த முயற்சி தோல்வியை தான் கொடுத்திருக்கு. போலீஸ் மறுபடியும் சுரேஷ ஸ்டேஷனுக்கு வர வச்சு, நீங்க லக்ஷ்மி கிட்ட 2000 ரூபாய் பணத்தை கொடுக்கும் போது அவங்க பக்கத்துல வேற யாராவது இருந்தாங்களான்னு நல்லா யோசிச்சு ஒரு பதில சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு சுரேஷ் என்ன சொல்றாங்கன்னா, சார், நான் லக்ஷ்மி கிட்ட பணத்தை கொடுக்கும் போது அவங்க பக்கத்துல ஒருத்தன் நின்னுட்டு இருந்தான். அவனை கூட லக்ஷ்மி எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்கன்னு சொன்ன மறு நிமிஷமே அவன் யாரு, அவனோட பேர் என்ன, அவன் எப்படி இருப்பான் இப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்கும் போது சுரேஷ் ஒரு சில முக்கியமான விஷயத்த போலீஸ் கிட்ட ஷேர் பண்றாங்க. அதாவது லக்ஷ்மி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச அந்த நபரோட பேரு காசிம். காசிம நான் முதல் தடவை சந்திச்சதுலயே அந்த நபர் என்கிட்ட நல்லா பேசினான். அதுக்கப்புறமா அவன் எங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு இருந்தான். அப்படி இருக்கிற சமயத்துலதான் திடீர்னு ஒரு நாள் காசிம் என்னோட மாமா மொபைலை திருடிட்டு போயிட்டான். நாங்க காசிம் கிட்ட இருக்கிற எங்க மாமா மொபைலுக்கு கால் பண்ணி மொபைலை திரும்ப தர சொல்லி கேட்டோம். அதுக்கு காசிம் 7000 ரூபாய் பணத்தை தந்துட்டு மொபைலை வாங்கிட்டு போங்கன்னு திமிரா சொன்னான். எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால காசிம் கிட்ட 7000 ரூபாய் பணத்தை தர்றதா போய் சொல்லி அந்த நபர் சொன்ன சிந்தல் குண்டா அப்படிங்கிற இடத்துக்கு போய் அவனை அடிச்சு போட்டுட்டு மொபைலை வாங்கிட்டு வந்தோன்னு சொல்லி முடிக்கிறாங்க. இந்த டீடைல கலெக்ட் பண்ணின போலீஸ்க்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிய வருது. அது என்ன அப்படின்னா, காசிம அடிச்சு போட்டுட்டு மொபைலை வாங்கிட்டு வந்த அந்த டைம்ல சுரேஷோட ஃப்ரெண்டான ஒரு நபர் காசிம போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த போட்டோல காசிமோட ஃபேஸ் கிளியரா தெரிஞ்சிருக்கு. இப்போ புது தெம்போட இந்த கேஸ சுறுசுறுப்பா இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் ஆபீசர்ஸ் மஹபூப் நகர் உட்பட அதை சுத்தி இருக்கிற எல்லா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் காசிமோட போட்டோவை அனுப்பி தீவிர தேடுதல்ல இறங்கியிருக்காங்க.
சரியா 2024 ஜூன் 29 ரோட்டோரத்துல இருந்த காசிம் அரெஸ்ட் பண்ணின போலீஸ் அந்த நபரை ஒரு சேர்ல உட்கார வச்சு விசாரிச்சதுல காசிம் தான் லக்ஷ்மியை கொலை பண்ணிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் காசிமை பார்த்து நீ லக்ஷ்மியை தவிர இன்னும் வேற எத்தனை பேரை கொலை பண்ணிருக்கன்னு கேட்கும்போது ஆரம்பத்துல நான் லக்ஷ்மியை மட்டும்தான் கொலை பண்ணினேன்னு சொல்லிட்டு இருந்தவன் போலீஸ் அவங்களோட ஸ்டைல்ல சில ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து விசாரிக்கும் போது நான் லக்ஷ்மியோட சேர்த்து இதுவரை 6 கொலை பண்ணிருக்கேன்னு சொல்லி எல்லா உண்மையையும் ஒண்ணு விடாம கக்கியிருக்கான். ஹைதராபாத்ல இருக்கிற சிந்தல் குண்டாவை பூர்வீகமா கொண்ட காசிம் தன்னோட அம்மா கூட வாழ்ந்துட்டு வந்திருக்கான். காசிமோட அப்பா பல வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. சோ தன்னோட பையனை சிங்கிள் பேரண்டா இருந்து அந்த தாய் கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க. ஆனா தப்பான ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடி பழக்கத்துக்கு அடிமையான அவன் தன்னோட அம்மா கிட்ட கூட எதுவும் சொல்லாம கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி சிந்தல் குண்டா பகுதியில இருந்து வெளியேறி மகபூப் நகர் பகுதிக்கு வந்திருக்கான். அங்க வந்ததுக்கு அப்புறமா அப்பப்ப கிடைக்கிற சின்ன சின்ன கூலி வேலைக்கு போய் அந்த பணத்தை சாப்பாட்டுக்கும் மதுவுக்கும் செலவு பண்ணிட்டு பஸ் ஸ்டாண்ட் ரோட்டோரம் இப்படின்னு அவனுக்கு தோன்ற இடத்துல படுத்து தூங்கிட்டு அவனோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்திருக்கான். 25 வயசான காசிம் மகபூப் நகர்ல கூலி வேலைக்கு போற லக்ஷ்மிய சந்திச்சு அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகியிருக்கான். லக்ஷ்மிய பத்தி சொல்லணும்னா 13 வருஷத்துக்கு முன்னாடியே மேரேஜ் ஆன இவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க. ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த இந்த தம்பதி 2 பேரும் மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்ல இருந்தே தினக்கூலி வேலைக்கு போறத வழக்கமா வச்சிருக்காங்க. அப்படி இருக்கிற சமயத்துல தான் வேலைக்கு போற லக்ஷ்மிக்கு காசிமோட நட்பு கிடைச்சிருக்கு. சரியா 2024 மே 22 நைட்டு காசிம் மற்றும் லக்ஷ்மி இவங்க 2 பேரும் மது கடைக்கு போய் மது வாங்கிட்டு அமிஸ்தாபூர் பக்கத்துல இருக்கிற பாலத்துக்கு கீழே வச்சு மது குடிச்சிருக்காங்க. இந்த டைம்ல காசிம் லக்ஷ்மிய பார்த்து நீ என் கூட தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருந்தீனா நான் உனக்கு 2000 ரூபாய் பணம் தரேன்னு சொல்லி பண ஆசையை தூண்டி விட்டுருக்கான். டெய்லி கஷ்டப்பட்டு உழைக்கிற லக்ஷ்மி பணத்து மேல ஆசைப்பட்டு காசிம் கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அடுத்ததா லக்ஷ்மி காசிமை பார்த்து நீ சொன்ன மாதிரி 2000 ரூபாய் பணத்தை தாண்டி கேட்டதுக்கு அதெல்லாம் பணம் தர முடியாதுன்னு சொல்லி லக்ஷ்மி கூட சண்டை போட்டுக்கிட்டே அந்த லேடியோட சேலைய வச்சு கழுத்தை இறுக்கியிருக்கான். அதுக்கப்புறமா தான் கிட்ட இருந்த பிளேட வச்சு லக்ஷ்மியோட தொண்டைய அறுத்து போட்டுட்டு அந்த சடலம் யாரோடதுன்னு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி பக்கத்துல இருந்த பெரிய கல்லை எடுத்து லக்ஷ்மியோட தலையிலேயே திரும்ப அடிச்சு அந்த முகத்தையே சதைச்சிருக்கான். இப்படி காசிம் லக்ஷ்மியை கொலை பண்றதுக்கு சில மாசத்துக்கு முன்னாடி இன்னொரு பெண்மணியையும் பணம் தர்றதா சொல்லி ஒதுக்குப்புறமான இடத்துக்கு கூட்டிட்டு போய் க்ளோஸா இருந்ததுக்கு அப்புறம் பணம் தராம ஏமாத்தி அந்த பொண்ணையும் லக்ஷ்மியை கொலை பண்ணின அதே பேட்டர்ன்ல கொலை பண்ணிருக்கான். கிளியரா சொல்லணும்னா காசிம் பெண்கள் கூட க்ளோஸா இருந்ததுக்கு அப்புறம் அவன் பணம் தராம ஏமாத்துறத யாரெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கிறாங்களோ அந்த பெண்மணிகளை மட்டும் கொலை பண்ணிருக்கான். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்குள்ள அதாவது 2022 வருஷத்துல இருந்து 2024 வருஷம் வர 5 பெண்கள் ஒரு ஆண் இப்படின்னு மொத்தம் 6 பேரை கொலை பண்ணிருக்காங்க. இப்படி காசிமால கொலை செய்யப்பட்ட அந்த 6 பேருமே பூத்பூர், ஹன்வாடா, வனபர்த்தி, பிஜினிப்பள்ளி, மகபூப் நகர் பகுதியை சேர்ந்தவங்க. இறந்து போன அந்த 5 பெண்களோட அட்டாப்சி ரிப்போர்ட்ல மரணத்துக்கு முன்னாடி காசிம் கூட க்ளோஸா இருந்தது உறுதியாகிருக்கு. அந்த 5 பெண்களும் தினக்கூலி தொழிலாளர்கள் தான். சோ அவங்க எல்லாரும் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா காசிம் அந்த பெண்களை கொலை பண்ணினதுக்கு அப்புறமா அவங்க ஏதாவது தங்க பொருள் போட்டிருந்தா அதை திருடுறத வழக்கமா வச்சிருக்கான். கடைசியா இறந்து போன லக்ஷ்மியை கொலை பண்ணினதுக்கு அப்புறம் கூட காசிம் அந்த லேடி போட்டிருந்த தங்க கம்மலையும் வெள்ளி கொலுசையும் திருடிட்டு போயிருக்கான். இப்படி 5 பெண்களை கொடூரமா கொலை பண்ணின காசிம் மகபூப் நகரை சேர்ந்த மல்லேஸ் அப்படிங்கிற ஒரு கூலி தொழிலாளியையும் கொலை பண்ணிருக்கான். மல்லேஸ், காசிம் இவங்க 2 பேருமே வேலை பார்க்குற இடத்துல ஃப்ரெண்ட் ஆகியிருக்காங்க. ஸோ காசிம் மல்லேஸ் கிட்ட இருந்து 3000 ரூபாய் பணத்தை கடனா வாங்கியிருக்கான். ஆனா வாங்கின பணத்தை திரும்ப கொடுக்காம இழுத்தடிச்சுட்டே இருந்ததுனால மல்லேஸ் பணத்தை திரும்ப கொடுக்க சொல்லி அழுத்தம் கொடுத்திருக்காங்க. சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் மதுவுக்கே செலவு பண்ற காசிமுக்கு பணத்தை திரும்ப கொடுக்க மனசு இல்லாம மல்லேஸ ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துக்கு கூட்டிட்டு போய் கழுத்தை அறுத்து போட்டுட்டு முகத்தை அங்க இருந்த பெரிய கல்லை வச்சு சதைச்சு கொடூரமா கொலை பண்ணிருக்கான்.
இப்படி 2 வருஷத்துல 6 கொலைய பண்ணின காசிம் அரெஸ்ட் பண்ணின போலீஸ் அந்த நபரை கோர்ட்ல ஆஜர்படுத்தி ஜெயில அடைச்சிருக்காங்க. இருந்தாலும் காசிம் இந்த 6 பேரை தவிர இன்னும் வேற யாரையாவது கொலை பண்ணிருக்கானான்னு தெரிஞ்சுக்க பல கோணத்துல விசாரணை நடந்துட்டு தான் இருக்குது. ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த அந்த பெண்கள் எல்லாரும் பணத்துக்கு ஆசைப்பட்டு காசிம் கூட உறவு வச்சுக்கிட்டது மிகப்பெரிய தப்பு. ஈவு இறக்கமே இல்லாம 6 பேரை இந்த அளவுக்கு கொடூரமா கொலை பண்ணின காசிமோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.